குருப்யோ நமஹ. ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். வணக்கம். 26/5/2026 மே மாதத்திலே செவ்வாய்க்கிழமை, ஸ்ரீ பராப வருடத்திலே வைகாசி மாதத்திலே 12ஆம் நாள், உத்தராயண புண்ணிய காலத்திலே வசந்த ருது என்கிற இளவேனி காலத்திலே, ரிஷப மாதத்திலே சுக்லபக்ஷம் என்கிற வளர்பிறையில் இருக்கிறோம். இன்றைக்கு தசமி காலை 8:58 வரை, பின்பு ஏகாதசி, உத்திரம் காலை 7:46 வரை, பின்பு ஹஸ்த நட்சத்திரம். இன்றைக்கி அமிர்த யோகம்னு போட்டிருப்பாங்க. அமிர்த யோகம்னா என்னது? மங்களகரமான யோகம். புதுசாக எதனா செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இன்றைக்கி தாராளமாக செய்யலாம். அது எல்லாமே வளர்ச்சியை கொடுப்பதாக அமையும். செவ்வாய்க்கிழமை மங்களவாரம்னு பேர். செவ்வாய்க்கிழமையோ வெறும் வாயோன்னு சொல்லுவாங்க, அப்படிலாம் கிடையாது. செவ்வாய் நன்மை தருவதற்கான வாரம். அந்த நாளில் நல்லது நடக்கும். அதனால தான் முருகனை வழிபடுங்கள்லாம் சொல்கிறோம், துர்கையை வழிபடுங்கள்னு சொல்கிறோம், கஷ்ட நிவர்த்திகளுக்கெல்லாம் இன்றைக்கி இதை காரணம்னு சொல்கிறோம். அதனால் இதை பிடிச்சிக்கிடுங்க. 7:30லேருந்து 8:30 மணி வரைக்கும் நல்ல நேரம். சாயங்கால வேளையில், மத்தியான வேளையில் 1:30லேருந்து 2:30 மணி வரைக்கும் நல்ல நேரம். ராகு காலம் 3:04, 9:10 யமகண்டம், 12:01 குளிகை நேரம். வடக்கு பக்கம் செல்பவர்களுக்கு சூலம் பால் பரிகாரம். ரிஷப லக்னத்திலே 3 நாழிகை 4 வினாழிகள் சூரியன் இருப்பார். 5:52 சூரியன் உதயம். சதயம் என்கிற கும்பராசியிலே சந்திராஷ்டமம். சூரியன் ரிஷபராசியிலே, சுக்கிரன் புதன் குரு மிதுன ராசியிலே, சந்திரன் கேது சிம்ம ராசியிலே, சந்திரன் கன்னி ராசியிலே, கும்பராசியிலே ராகு, சனி மீனராசியிலே, செவ்வாய் ஆட்சியிலே நமக்கு மேஷராசியிலே என்று இந்த நாள் துவங்குகிறது. ஒரு ராசிக்கு அப்படி பலனை பார்க்க போகிறோம். வாருங்கள். வணக்கம் மேஷராசி நண்பர்களே. இன்றைக்கு உங்கள் ராசியினுடைய 6ஆம் இடத்திலே சந்திர பகவான் இருக்க போகிறார். இந்த 6ஆம் இடத்திலிருந்து பார்க்கக்கூடியது 12ஆம் இடத்தை பார்ப்பதனால மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அதிகரிக்கும். வெற்றிகளின் இலக்குகளை அதிகமாக பண்ணுவதற்கு இன்றைக்கி தசமி அப்படிங்கிறதுக்கு வளர்பிறை தசமி காலையில் 8:58 வரைக்கும் இருக்கும். அந்த நேரத்தில் ஐஸ்வர்யம் பெறுவதற்கு ஆண்கள் எண்ணெய் தேய்த்து குளிப்பது நல்லது. கொஞ்சம் நெய் ஊற்றிடுங்க செவ்வாய்க்கிழமை. இந்த நாளில் வளர்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நன்மையாக அமையக்கூடியதாக இருப்பதனாலே செவ்வாய்க்கிழமை அரளிப்பூ மாலையை கொண்டு முருகனை வழிபடுவது நல்லது. 3, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் கூடுதல் சிறப்பு. வணக்கம் ரிஷபம் ராசி நண்பர்களே. இன்றைக்கு உங்கள் ராசியினுடைய பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான், லாபஸ்தானமான மீன ராசியை பார்க்கிறார். சனி அங்கே இருக்கிறார். மனதில் கொஞ்சம் பக்தியை வச்சுக்கோங்க. எதையுமே ஸ்ரத்தா பக்தியுடன் செய்வது, நேர்மையான பக்தியுடன். பக்தினாலே மனதில் ஆர்வத்தை, ஈடுபாட்டைன்னு பேர். அந்த ஈடுபாட்டோடு செய்தீர்களானால் உங்களுக்கு நினச்ச மாத்திரத்தில் கிடைக்கக்கூடிய கெப்பாசிட்டி வந்துடும். நான் இதை நினச்சேன் சார், முடிச்சிட்டேன் சார் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த நாள் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய நாள்னு எடுத்து பண்ணுங்க. அதுக்கு அதிர்ஷ்ட நம்பர் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3, 6. முருகனின் வழிபாடு சிறந்தது. வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுன ராசி நண்பர்களே. இன்றைய நாளிலே உங்கள் ராசியினுடைய 4ஆம் இடம் என்கிற மாத்ருஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறார் சந்திர பகவான். பார்வை எங்கே வைக்கிறார் பார்த்தா தொழில் ஸ்தானத்து மேலே வைப்பார். தொழிலில் எங்கே இருக்கா? சனி பகவான் ஏற்கனவே உட்கார்ந்துருக்கிறார். அப்போ உயர்வுகளை அதிகமாக கொடுக்கக்கூடிய சூழ்நிலை, இந்த சுகம் காரணமாக வரக்கூடிய லாபங்களை உங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையாக மாற்றுவார். மனை வாகனங்களிலே நல்ல முன்னேற்ற பாதைகள். நீங்கள் எதாவது விற்று வாங்கணுன்னா பண்ணலாம். உறவுக்காரங்க கூட சண்டை இல்லாமல் இருக்காமல் இருந்து நல்லது. கொஞ்சம் ரிலாக்ஸாக எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணுங்கள். நான் அந்த நானை தூக்கி ஓரம் போட்டுடுங்க.
மற்ற எல்லா லாபமும் உங்கள் பக்கம் வரும். இந்த நாளிலே வெற்றி உண்டாவதற்கு முருகனை வழிபடுவதும் 3, 6 என்ற நண்பரை பயன்படுத்துவதும் நல்லது. வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகராசி நண்பர்களே. உங்கள் ராசியின் 3ஆம் இடத்துல சந்திர பகவான் இருப்பதனால் பண வரவுகள்லாம் உண்டாகும். தன்னுடைய பார்வையை உங்களுடைய ராசியின் அஷ்டமத்தில் வைக்கிறார், பூர்வ புண்ணியஸ்தானத்தில் வைக்கிறார். அப்படி அவர் பூர்வ புண்ணியஸ்தானத்தின் மேலே வைப்பதனாலே அங்கே சனி பகவான் இருப்பதனாலும் லாபங்கள் அதிகமாக வேண்டும் என்ற எண்ண ஓட்டம் வந்து அது குறைஞ்ச போது கொஞ்சம் கோபம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. அதனால் கொஞ்சம் லாபத்தின் டிட்டர்மினேஷனை கொஞ்சம் மாற்றிக்கிடுங்க. இது எனக்கு வேணும், இது இந்த நேரத்தில் வேணும் அப்படின்னு டயத்தை ஃபிக்ஸ் பண்ணாமல் கொஞ்சம் ரிலாக்ஸாக பண்ணிங்கன்னா இன்றைக்கி ஜெயிச்சுடலாம். 2, 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணையும் முருகனின் வழிபாட்டையும் இன்றைக்கி தொடர்ந்து செய்யுங்கள். வணக்கம் சிம்மராசி நண்பர்களே. மனது இன்பமயமாக இருக்கக்கூடிய நல்ல நாள் இன்று. 2ஆம் இடத்துல தனகாரகனுடைய வீட்டில் உட்கார்ந்திருக்கிறார் சந்திர பகவான், 12க்குரியவர். உங்களுடைய ராசியினுடைய அஷ்டமஸ்தானத்தை பார்க்கிறார். அங்கே சனி பகவானுடைய அந்த தொடர்பினாலே தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பார், வெற்றிகளை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை. குருவின் பார்வை உங்களுடைய 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய இந்த நாளிலே வெற்றி நிச்சயம் கிடைக்கும். 7, 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், இன்றைய நாள் செவ்வாய்க்கிழமை மங்களவாரம் முருகனை வழிபடுவதும் சிறந்த பலனை உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடியதாக அமைகிறது. வணக்கம் கன்னிராசி நண்பர்களே. உங்கள் ராசியிலிருந்து சந்திர பகவான் நேரடி பார்வையாக சனி பகவானை பார்க்கிறார். சனி பகவானை பார்ப்பது மட்டுமல்ல, இவர் அஸ்த நட்சத்திரம் என்கிற நட்சத்திரத்தையும் பார்க்கிறார், சந்திரனுடைய நட்சத்திரத்திலேயும் பார்க்கிறார். அவன் மனசு ஏதாவது ஒன்றுத்தை ஏடப்பட்டமாக மனசில் ரொம்ப ஃபிக்ஸ் பண்ணிடுச்சுன்னு வச்சுங்களேன், அதை தடை பண்ணுறதுக்கான சனி பகவானுடைய எஃபெக்ட் இருக்கும். அதிக ஆசை ஆபத்தை கொடுக்கும், பேராசை பெருநஷ்டத்தை கொடுக்கும். புரியாத காரியங்களில் நம்ம மனத்தை இழக்கும் போது மனசு ஈடுபடாமல் வெளிவந்துவிடும். இப்படி குழப்பங்களையும் கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. கொஞ்சம் ஜாக்கிரதையாக முதல்ல கொஞ்சம் காலையில் எழுந்து ரிலாக்ஸாக எல்லா காரியங்களையும் பண்ணி இன்றைக்கி நாளை துவங்குங்கள். முருகப்பெருமானின் பாடல்களை எல்லாம் கேட்டு இந்த நாளை வைபாக மாற்றிக்கோங்க. வாழ்க வளத்துடன். வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே. 12ஆம் இடத்தில் சந்திர பகவான் 6ஆம் இடமான மீனராசியை பார்க்கிறார். யோகக்காரனான சனி பகவானை பார்ப்பதனாலே உங்களுக்கு ஒரு நிறைவான காரியங்கள் எல்லாம் முடித்து கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடிய மனது இன்றைக்கி இருக்கும். மனசில் கொஞ்சம் பண்ணாலும் நல்ல விஷயமாக அமைஞ்சிடும். சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரி எப்போ கம்ஸ்னால், யார் ஒருத்தர் ஃபிட்டினாக இருக்குங்களோ, எதையும் பண்ணிவிட்டு திருப்தியோடு இருக்காங்களோ, அவங்களுக்கு சக்ஸஸ் எப்பவும் உண்டு. அந்த திருப்தியை கொடுக்கக்கூடிய நாள் இன்று. வெற்றிகளை கொடுப்பதற்கு குருவின் பார்வை உங்கள் ராசியின் மேலே இருப்பதும் ஒரு காரணம். அதனால் இன்றைக்கி ரொம்ப நல்ல நாள். 4, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். முருகப்பெருமானை வணங்குவது கூடுதல் சிறப்பாகும். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே. இன்றைய நாள் ஒரு தெளிவான நாள், எந்த விதமான குழப்பமும் கிடையாது. ஏன்னா லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறாரு, பஞ்சமஸ்தானத்தை பார்க்குறாரு. 5, 11 தொடர்பு அறிவும் சிந்தனையும் நல்லபடியாக லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. வெற்றிகளை நீங்கள் இலக்காக கொள்ளும்போது குருவின் பார்வையும் முக்கியமானது. சுப செலவுகளையும் குடும்பத்தில் வரக்கூடிய வரவுகளையும் இன்றைக்கி நல்லா அழகாக வரக்கூடிய மந்த்ஸ்க்கு பிளான் பண்ணக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இன்றைக்கி இருக்குது. சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வேலை நிரந்தர கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. பயணங்கள் லாபமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸ்பெக்குலேட்டிவ் ஆக்டிவிட்டியில் சக்ஸஸ் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்று நல்ல நிகழ்வுகள் எல்லாம் இன்றைக்கி இருக்குது. 5, 3 என்ற அதிர்ஷ்ட எண்ணம் இன்றைக்கி துணை நிற்கும். முருகனின் வழிபாட்டை காலையிலேயே போட்டு கேட்ட ஆரம்பிச்சிருங்க. வாழ்க்கை அமைதியாகவும் நன்மையாகவும் அமையும். வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே. உங்கள் ராசிநாதன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டங்களிலே
தொழில் ஸ்தானமான கன்னிராசியிலே சந்திர பகவான் இருக்க, சனி பகவானான 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய மாத்ருஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனியை பார்க்கக்கூடிய சூழ்நிலையிலே எதையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை காட்டுகிறார். அதனால் புரிஞ்சுட்டு தெரிஞ்சுட்டு செய்யணுங்கிற எண்ணங்கள் நிறைய இருக்கும். ஆஃபீஸில் உங்கள் ரொட்டீன்ஸில் எதுவும் தெரியலன்னா அடுத்தவங்களை கேட்டால் சொல்லிக் கொடுக்கறதுக்கும் ஆள் இருப்பாங்க. அப்போ பிகினராகவும் லேர்னராகவும் இருக்கக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கி நிறைய இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்குமானா புதிய மாற்றங்களை கொடுக்குவதாக அமைகிறது. வெற்றி நிச்சயம் உண்டு. 8, 12 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே முருகனை வழிபடுவது சிறந்ததாகவும் அமையும். வணக்கம் மகர ராசி நண்பர்களே, முயற்சிக்கான நாள் இன்னைக்கு. 9ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்திலிருந்து உங்களுடைய ராசிநாதனான சனி பகவானை 3ஆம் இடத்துக்கு பார்க்கிறார். 3, 9 அப்படிங்கிறது முயற்சியின் மூலியமாக வரக்கூடிய பூர்வ புண்ணியத்தை பெற்றுக்கொள்வது அப்படின்னு அர்த்தம். அப்போது உங்களுக்கு தந்தை வழி ஆசீர்வாதத்தினாலும் முன்னோர்கள் வழி ஆசீர்வாதத்தினாலும் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை வெற்றியாக முடிக்கக்கூடிய நாளாக அமையும். புதிய முயற்சிகளின் தொடக்கத்தை இன்றைக்கு ஆரம்பிக்கலாம். வெற்றிகள் நிச்சயம் உண்டு. இன்றைக்கி உங்கள் காலத்தை அழகாக நிர்மாணம் பண்ணிக்கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுடைய வெற்றியின் இலக்கை முயற்சியின் அடிப்படையில் நீங்கள் சாதிக்க முடியும். 5, 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் முருகனை மனதில் நினைந்து காரியங்கள் செய்வதும் நிச்சய வெற்றியாக மாற்றும். வணக்கம் கும்பராசி நண்பர்களே, இன்றைக்கு அஷ்டமத்தில் சந்திர பகவான் இருப்பதனால் மனதிலே குழப்பங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தேவையற்ற குழப்பங்கள். 2ஆம் இடமான குடும்ப தன வாக்குஸ்தானத்தை தன் பார்வையாலே சனியை பார்ப்பதனாலே சந்திரன், சனி சந்திர பார்வையினாலே வரக்கூடிய குழப்பங்கள், தேவையற்ற வார்த்தைகளும் தேவையற்ற குழப்பங்களும் தேவையற்ற பேச்சுக்களும் தேவையற்ற நிலைப்பாடுகளும் உங்களுக்கு நிறைய இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. எதையுமே பெருசாக திங்க் பண்ணி மாட்டிக்கிறதுன்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. உங்கள் சக்திக்கு தக்கன நீங்கள் பண்ணினா போதும். எக்ஸ்ட்ராவாக எதுவும் பண்ணாமல் இருந்தாலே போதும். வெற்றி உங்கள் பக்கம் திரும்பும். அமைதியாக இருப்பது நல்லது. காலம் ஒரு நாள் மாலும் கவலைகள் யாவும் தீரும்னு மனசில் வச்சுக்கிட்டு இதனால் கொஞ்சம் கூலாக இருங்க. 5, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். வணக்கம் மீனராசி நண்பர்களே, உங்கள் ராசியை நேரடியாக ஹஸ்த நட்சத்திரத்திலிருந்து பார்க்கக்கூடிய சந்திரன் மனதிலே தைரியம் வருவதற்கான வாய்ப்பு. இந்த அஞ்சுக்குரியவன் 9ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்திலிருந்து பார்க்கிறார். தைரியம் மேம்படும், மேன்மை கிடைக்கும், வளர்ச்சிகள் வாய்ப்பு, வெற்றிகளுக்கான இலக்குகள், பொருளாதாரத்திலே நல்ல முன்னேற்றம் என்று உங்களை பலவித பரிமாணங்களிலே பட்டை தீட்டிக் கொள்ளக்கூடிய நல்ல நாள் இன்று. உங்களுக்கான தொடக்கங்கள் இன்றைக்கு நல்லபடியாக அமையும் போது வெற்றிகளின் இலக்குகள் இலகுவாக மாறும். அதனால் இன்றைக்கி காலையில் பிளானர் அப்படின்னு ஒன்று போட்டுக்கிடுங்க. என்னென்ன பண்ணணும், எப்படி எப்படி பண்ணணும், எதெல்லாம் பண்ணணும், என்னென்ன டயத்தில் பண்ணணும் கொஞ்சம் க்ளீனாக போட்டுட்டு அதை ரொட்டீனில் நீங்கள் கொண்டு வாங்க. வெற்றி நிச்சயம் உண்டு. இந்த நாளிலே முருகனை வழிபடுவதும் 3, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் சிறப்பானதாக அமையும். வாழ்க வளத்துடன்.